வன்பொருள் இணையப்பக்கத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வன்பொருள் இணையப்பக்கத்தில் வன்பொருள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வன்பொருள்னா என்ன? அது ஒரு இயற்பியல் சாதனங்கள் மற்றும் உபகரணங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். இது நம்ம கல்வியின் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்பித்தலும் கற்றலும் அந்த இரண்டுத்துக்கும் வழிவகுக்கிற வகுவளிக்கிற கருவிகளையும் வளங்களையும் சார்ந்திருக்குது. இப்போ நம்ம வன்பொருள் தொழில்நுட்பம் எந்தெந்த துறையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் என்னென்ன துறைகள்லாம் இருக்கோ அந்த ஒவ்வொரு துறையிலையும் வன்பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வன்பொருள் தொழில்நுட்பத்தில் இப்போதைக்கு இன்றைய காலகட்டத்தில் உச்சத்தில் இருக்கிறது எதுவும்னா மின்சாரத்துறைகள் தான் கொஞ்சம் உச்சத்தில் இருக்காங்க. மற்ற துறைகள் அது கூடியே தான் வராங்க. ஏன்னா மின்சாரம் இல்லாமல் இப்போ உலகம் இயங்கலை. எல்லா இடத்துலையும் மின்சாரங்கிறது முக்கியத்துவம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்துறை அதிகமாக இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை, மின்சாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை விட பல மடங்கு விவசாயத்துக்கு முக்கியம் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி தான் மற்ற துறைகளும் இருக்குது. கட்டிடத்துறை இருக்குது. இன்னும் பல துறைகள், இன்னும் பல துறைகள் இருக்குது. மேலும் இந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான அந்த துறைகளை பற்றின விளக்கங்களே இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்ப்போம். அடுத்து நம்ம இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம சொல்லிக்கிற இந்த ஒவ்வொரு துறைகளையும் தனித்தனியாக அதோட துறைகளை பற்றி மட்டும் உங்களுக்கு தெரியும்னா அதுக்காக இன்ஸ்டாகிராமில் அதுக்கான பக்கங்கள் தயாராகும். இந்த துறையை பற்றி எனக்கு ஃபுல் நாலேஜ் வேணும்னா அதில் அந்த துறையை பற்றி நம்ம என்னென்னலாம் தெரியுமோ, இப்போ மின்சாரத்துறைனா மின்சாரத்துறை பற்றி இருக்கும், அதுக்கு தனியாக நம்மளோட பக்கங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல துறைகள் இருக்கும். இந்த சேனலோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா முழுக்க தமிழாக தான் இருக்கும். ஆங்கில சொற்களை நம்ம அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். அதோட பெயர்கள் குறிப்பிடுறதுக்காக மட்டும் வேணால் பயன்படுத்தலாம். ஒரு சில முறைகளில் அந்த பெயர்களையும் நம்ம தமிழில் என்ன அதோட பெயர்கள்னு உங்களுக்கு சொல்லுவேன். என்ன காரணத்துக்காக இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறேன்னா, நம்ம பசங்களுக்கு தமிழும் முழுசாக தெரிய மாட்டேங்குது, ஆங்கிலமும் முழுசாக பேச மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம பசங்க படிக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது மற்றவங்களுக்கு சொல்ல முடியறதில்ல. அவங்க அந்த ஆங்கிலத்தில் சொல்கிறதுனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கே முதல்ல அது புரிய மாட்டேங்குது என்னன்ட்டு. ஆங்கிலத்தில்னா இந்த பேருக்குன்னா இதுதான் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துக்கிறோமே தவிர அதுக்கான தமிழ் அர்த்தத்தை யாரும் இப்போதைக்கு கண்டுக்கிறது இல்லை. அந்த காரணத்துக்காக இந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வன்பொருள்னா என்னன்னு போட்டிருக்கோம். இன்னும் மறுநாள் அடுத்த நாள் வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வன்பொருள் இருக்கிற ஒவ்வொரு துறைகளில் டாப்புங்கிறது ஆங்கில வார்த்தை. அதாவது முதன்மையாக இருக்கிற 10 துறைகளை மட்டும் நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கடுத்து அந்த 10 இப்போ நம்மளோட துறைகளை 10 பிரிக்கலாமா இல்லை 5 பிரிக்கலாமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை போட்டு இந்த துறைகளை நம்ம பிரிச்சுக்கலாம். எனக்கும் கொஞ்சம் சில ஆங்கில வார்த்தைகள் வருது. காரணம் என்னன்னா, நானும் அந்த மாதிரி பேசி பழகிட்டேன். அதனால தான் சொல்லிக்கிறேன். தமிழில் கற்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.